ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார் சனி. இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் அனிமே டோரிமான் எபிசோட்ஸில் இருக்கக்கூடிய நீங்கள் நோட்டீஸ் பண்ணாத பல முக்கியமான மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே மேக்கர்ஸால் விடப்பட்ட ஒரு சில பக் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எபிசோட் போகிற போக்கில் நம்ம நோட்டீஸ் பண்ணாத பல முக்கியமான மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது நோபிட்டாவோட மார்க் ஷீட். எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோபிட்டா பார்த்தீங்கன்னா 0 மார்க் தான் எடுப்பான் எல்லா டெஸ்ட்லையும். அவனை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பான். ஆனால் பர்டிகுலராக ஒரு எபிசோடில் இந்த ஒரு ஷார்ட்டை பாருங்களேன். அதில் 2+ ப்ராக்கெட்குள்ளே 2x5 அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது கரெக்டாக தான் போட்டிருக்கான். 2x5 10 + 2 பார்த்தீங்கன்னா 12. அதுக்கு நோபிட்டா கரெக்டாக தான் எழுதியிருக்கான். ஆனால் அதுக்குமே தப்பு போட்டு மார்க்கை 0 போட்டு வச்சிருக்காரு. பாவங்க நோபிட்டா. அவன் எழுதுறதே இது மாதிரி ஏதாவது 1-2 தான் கரெக்டாக எழுதுறான். அதுக்கும் மார்க் போடாமல் இப்படி பண்ணால் அவன் என்ன செய்வான்? எனக்கு தெரிஞ்ச அந்த டீச்சருக்கும் நோபிட்டாவுக்கு ஏதோ பர்சனலாக ஏதோ வெஞ்சன்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்காரு எல்லா டெஸ்ட்லேயும் நம்ம நோபிட்டாவா. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு அம்மா டெஸ்ட் பேப்பரை என்னன்னு கூட பார்க்காம நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன்னு உடனே திட்டுவீங்களா? முதல்ல டீச்சர் கரெக்டாக திட்டிருக்காரான்றதை நீங்கள் பார்க்கணுங்க. என்னங்க நீங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டோரிமானோட கால்கள். டோரிமானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட கால்கள்லாம் குட்டியாக அழகாக ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் எப்பயுமே உட்காரும்போது முட்டி போட்டு உட்காருவாங்க. ஸோ அது அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன். அது மாதிரி தான் அவங்க உட்காருவாங்க. அதே மாதிரி நம்ம டோரிமானும் உட்கார மாதிரியான ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட கால் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரியே நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட காலை ப்ராக்டிக்கலாக அவர் நிற்கும் போது நடக்கும் போதெல்லாம் காமிக்கும் போது குட்டியாக ஒரு சின்ன கேப்பில் தான் இருக்கும். ரொம்ப சின்ன காலாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உட்காரும்போது மட்டும் எப்படி கால் இவ்வளோ நீளமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள டவுட் எழும்பலாம். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இது ஒரு அனிமே மிஸ்டேக் தான். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஹேர் போன். என்னது ஹேர் போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக ஒரு எபிசோடில் ஜியான், சுனியோ, சுசுகா, அதுக்கப்புறம் டோரேமான் இவங்க 3 பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஷார்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் மின்னல் அடிக்கும் போது எப்பயுமே இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மாதிரி காட்டுவாங்களா, அது மாதிரியான ஷார்ட். ஆனால் அதில் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நம்ம சுனியோட ஹேரும் நம்ம சுசுகாவோட ஹேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. முடிக்கு எப்படா எலும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இல்லைங்களா. அங்கே ஜியானுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கெலிட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சுனியோக்கும் சுசுகாவும் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிக்கு எலும்பு ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யோ அனிமே மேக்கர்ஸ் என்ன பண்ணுறீங்க? முடிக்கெல்லாம் எலும்பு போட்டு வரைஞ்சி வச்சுருக்கீங்க. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது டோரேமியோட வால். ஸோ டோரேமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், டோரேமானோட தங்கச்சி. அவங்க வரக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அவங்களோட டெய்ல் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒயிட் கலர்லையும் நடுவில் ரெட் கலர்லையும் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் போக அந்த எபிசோட்லேயே ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒயிட் கலர்லையும் சுற்றி ரெட் கலர்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வால் மாறி இருக்கும். அந்த ஒரு வால் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். நம்ம டோரேமானுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லையும் இந்த மாதிரி நிறைய கலர் சேஞ்சிங் மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோரேமேக்கு பண்ணுவாங்க. அதில் பர்டிகுலராக இந்த எபிசோடும் ஒன்றுனே சொல்லலாம். அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது எனிவேர் டோர் இருக்கும்போது எதுக்குடா டேக் ஆப்டர். இது கண்டிப்பாக என்னையும் தாண்டி பல டோரிமான் ஃபேன்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ டேக் ஆப்டர்னு ஒன்று இருக்குது, அது தலையில் மாட்டிக்கிட்டு இவங்க பறப்பாங்க. ஸோ எவ்வளோ தூரம் வேணால் இவங்களால் பறந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி லிமிட் இருக்குது. ஃபியூ ஹவர்ஸ் வரைஞ்சால் அதை வச்சு பறக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேட்டரி தீர்ந்து போயிடும். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. பட் எனிவேர் டோர்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், உடனடியாக அந்த இடத்துக்கு ஸ்பாட் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரீச் ஆகலாம். அப்படி பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு கேஜெட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு டேக் ஆப்டர் இவர் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பலாம். ஆனால் என்ன செய்யறது, கதைப்படி அதை உருவாக்கிட்டாங்களே. அதனால ஒரு சில எபிசோட்ஸில் கேரக்டர்ஸ் இதில் மூவ் ஆகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. தென் அது டோரிமானோட ஒரு ஐகானிக் கேஜெட்டாகவுமே மாறி இருக்குன்னே சொல்லணும். பட் இருந்தாலும் நமக்கு கேட்கப்படுற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தானே. இப்பேற்பட்ட ஒரு கேஜெட் இருக்கும்போது எதுக்கு டேக் ஆப்டர் மாதிரியான ஒரு கேஜெட்டை யூஸ் பண்ணும்? இது ஸ்டில் ஒரு சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்காக தான் எனக்கு பார்க்கப்படுது. அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது நோபிட்டா ஏன் டோரிமானோட ஸ்பேர் பாக்கெட்டை யூஸே பண்ண மாட்டான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டோரிமானுக்கு பார்த்தீங்கன்னா 3 பாக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அவரோட வயிறில் இருக்கும், இன்னொரு ஒரு ஸ்பேர் பாக்கெட் ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவரோட தலாணி கீழே பெட்டு கீழே அவர் ஒழிச்சு வச்சிருப்பாரு. இன்னொரு ஒரு பாக்கெட் இருக்கும், ஒரு பேக் மாதிரி இருக்கும், சின்ன பேக் மாதிரி. அது ஸ்பேர் பேக்னு வச்சிருப்பாரு. அதுலேயும் கொஞ்சம் கேஜெட்ஸ் இருக்கும். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பாக்கெட் கிட்டத்தட்ட அவரோட பாக்கெட் மாதிரி அப்படியே ரெப்ளிகாடாக இருக்கும். அது தலாணி கீழே தான் ஒழிச்சு வச்சிருக்காருன்றது
நோபிட்டாக்கும் தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த தேவை வந்தாலும் டோரேமான் கேஜெட் கொடுன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி சுற்றுவார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நோபிட்டா டோரேமானே கேட்காம அந்த ஸ்பேர் பாக்கெட்டை யூஸ் பண்ணி அதுலேருந்து கேஜெட்லாம் எடுத்து திருத்தரமான வேலைகள்லாம் பண்ணியிருப்பான். இது நீ பண்ணியிருக்கல, நீ எல்லா எபிசோட்ஸ்லையும் பண்ண வடிதானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சில கேள்விகள் வரும். ஏன்டா அதான் அங்கே இருக்குன்னு தெரியுமில்லடா ஸ்பேர் பாக்கெட், அதுலேருந்து எடுத்துகிட்டு போக வடிதானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். பட் கிரியேட்டர்ஸ் வந்து அதை கொஞ்சம் கிறிஸ்பை ஏற்றணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. பட் லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் நம்ம நோபிட்டாக்கு தெரியும் ஸ்பேர் பாக்கெட் அங்கே தான் இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் ஒரு சில எபிசோட்ஸில் அவரே இதை பண்ணியிருப்பார். அப்படி பார்க்கும்போது தேவைன்னா எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து கேள்வி எழும்புதில்ல. அப்படி பார்க்கும்போது இது ரைட்டர்ஸ் வந்து இப்படி பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. பட் நம்ம நோபிட்டா நினச்சா பண்ணலாம். அடுத்து நம்ம 7ஆவதா பார்க்க போகிறது நோபிட்டாவோட கிராண்ட்சன் நோபிசுகே எப்படி மாறாமல் இருக்காரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு இது புரியாமல் இருக்கலாம். பட் ஸ்டார்டிங் எபிசோட்லேருந்தே நான் வரேன். ஸ்டார்டிங் எபிசோடில் நோபிசுகே டோரேமானை கூட்டிட்டு நோபிட்டா பார்க்க வருவார். எதுக்காகனா இவரோட ஃபியூச்சர் லைஃப் ஒழுங்காக இருக்காது. பிகாஸ் நோபிட்டா சின்ன வயசில் ஒழுங்காக படித்து அவருக்கான லைஃப்பை வந்து ஒழுங்காக அமைச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை எடுத்து காட்டுவார். அதில் நீங்கள் வந்து ஒழுங்காக படிக்கலை, அதுக்கப்புறம் ஜியானோட தங்கச்சியை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பற்றிங்க, பிஸ்னஸ் பண்ணீங்க, ஆனால் அதெல்லாம் லாஸ் ஆச்சு, உங்களோட லைஃபே ஒரு ஃபெயிலியரான லைஃபாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாவது நீங்கள் திருந்துங்க, நல்லா உங்கள் லைஃபை அமைச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக டோரிமானையும் இறக்கி விட்டுருப்பாரு. பட் டோரிமான் வந்தார், ஹெல்ப் பண்ணார், நோபிட்டா ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட லைஃபை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு உதவுனார். பட் இந்த தடவை நம்ம நோபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜியானோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணாமல் சுசுகாவை கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்படி பார்க்கும்போது அப்பேற்பட்ட ஒரு பாசிபிலிட்டி மாறுதுன்னா இங்கே நோபிசுகேவே மறைஞ்சிருக்கணுமே. ஏன்னா நோபிட்டாவும் ஜியானோட தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி அவங்களோட குழந்தைகள் மூலமாக வந்த ஒரு ஃபியூச்சர் ஒரு ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோபிசுகே. அப்படி பார்க்கும்போது இங்கே நோபிட்டா அண்ட் ஜியானோட தங்கச்சியோட அந்த ஒரு பிளட் லைன் கட் ஆகும்போது இங்கே சுசுகா நோபிட்டாக்கு பிறந்த பசங்களோட ஜென்ரேஷன் தானே அங்கே வந்திருக்கணும். இந்த ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் நமக்கு ஆகுது இல்லை. எப்படி பார்த்தாலும் பிளட் லைன் ஒன்று இருக்குல்ல, இங்கே இப்படி நடந்தனால தானே இப்படி நோபிசுகே வந்திருக்கான். ஒருவேளை அந்த ஈவென்ட் நடக்கலைன்னா நோபிசுகே மறைஞ்சிருக்கணும்ல. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளாட் லாஜிக்கல் மிஸ்டேக்கே இருக்குது டோரிமான்ல. பட் அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணவங்க மட்டும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக டோரிமானில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நீங்கள் நோட்டீஸ் பண்ணாத பல இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டேக்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய அனிமேன் கார்ட்டூன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தனியாக அதே மாதிரி வீடியோ போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோஸும் மேக் பண்ணிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.